பாரதத்தில் தர்மம் என்னும் இந்நிகழ்ச்சியிலே நம்முடைய பாரத பூமியில் தர்மம் எப்படி தழைத்து ஓங்கி இருக்கிறது, தர்மத்தை சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி போதிக்கின்றன, அதை ரிஷிகள் எப்படி கடைப்பிடித்துள்ளார்கள் என்பதை விளக்கமாக பார்த்து வருகிறோம். இதுகாரும் நாம் எத்தனையோ தர்மங்களை பார்த்துள்ளோம். இனிமேலும் பல தர்மங்களை பார்க்க போகிறோம். விதுரர் தர்மம் யாது என்பதை திருதராஷ்டிரனுக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கறதை எடுத்துரைத்து வருகிறார். அதுல ரெண்டா பல கருத்துக்களை சொல்லுகிறார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல சிலவற்றைத்தான் நான் பார்த்து வந்து இருக்கிறோம். தற்போது பார்க்க வேண்டியது அழகான ஒரு இரட்டை. துவாபேவ ந விராஜேதே விபரீதேன கர்மணா கிருஹஸ்தஸ்ச நிராரம்பஹ கார்யவாஞ்சைவ பிக்ஷுகஹ. இந்த ஸ்லோகம், இந்த கருத்து வேறொரு முறையில் சில நாட்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்லோகத்தை சுருக்கமா சொல்லுகிறேன். துவாபேவ ந விராஜேதே, இவ்விருவர் உலகத்தில் விளங்கப் போவதே இல்லை. இவர்கள் இரண்டு பேரும் விளங்கார். யார்? கிருஹஸ்தஸ்ச நிராரம்பஹ, ஒருத்தன் இல்லறத்தில் இருக்கிறான், கிருஹஸ்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். அவன் பிரம்மச்சாரி அல்லன், சந்நியாசி அல்லன், கிருஹஸ்தன். கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தைகள் பெற்று வீட்டில் இருந்து இல்லறத்தை பேணி பாதுகாக்கிறான். இல்லறம் நல்லறம், அந்த தர்மத்தில் இருக்கிறான். ஆனால் ஆற்ற வேண்டிய கடமைகள் அத்தனை ஆற்ற மறுக்கிறான். இல்லறத்தில் இருந்தாலும் நிராரம்பகா, யார் ஒருத்தன் செய்ய வேண்டிய கடமைகள் ஆற்றாமல் இருக்கிறானோ, அவன் என்னென்ன செய்யணுமோ அதத்தனை செய்யணுமோ இல்லையோ, அதத்தனை செய்யாமல் இருக்கிறானோ, இல்லறத்திலிருந்தும் ஈடுபடாமல் இருப்பவன் குற்றவாளி. அவன் ஒருத்தன் விளங்கப் போவதே இல்லை. இன்னொன்னு நேர் எதிரா சொல்றார். இப்போ காரியவாஞ்சைவ பிக்ஷுகா, அதே ஒருத்தன் சன்னியாசியாக இருக்கிறார். அவர் பல செயல்களில் ஈடுபடுறார். செயல்களில் ஈடுபடும் சந்நியாசியும் விளங்க மாட்டான். செயல்களில் ஈடுபடாத கிருஹஸ்தன் விளங்க மாட்டான். அப்ப இல்லறத்தில் இருப்பவன் மேலும் மேலும் செயல்களில் ஈடுபட வேண்டும். இல்லறத்தை துறந்து துறவரத்தை யார் மேற்கொண்டிருக்கிறானோ அவன் எந்த செயல்களிலும் ஈடுபடுவது கூடாது. அதுக்குதான சன்னியாசின்னே பேரு. சந்நியாச தர்மம்னா என்ன? சந்நியஸ்தம்மயா. ஒருத்தன் துறவரத்தை மேற்கொள்ளும் போது வெறுமனே வெளியில் காவி வேஷ்டி, கையில் திருதண்டம், இதை போன்றவை மற்றும் அடையாளம் ஆகாது. கண்ணன் கீதையில சொல்லும் போது தியாகோகி புருஷ வியாக்ர திரிவித சம்பர்கித்திதா, இவர்களை தியாகின்னு சொல்றேன், இவர்களை சன்னியாசின்னு சொல்றேன். அர்ஜுனா, ரெண்டு சப்தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது, தியாகிங்கிறது யாரு, சன்னியாசிங்கிறது யாரு? சந்நியாசச்ச மகாபாஹோ, சன்னியாசிங்கிறது என்ன, தியாகிங்கிறது யார் சொல்லு. நம்ம தியாகின்னு சொல்லிட்டா எதையோ தியாகம் பண்ணார், தியாகி பட்டம் பெற்றார் அப்படின்னு சொல்லிடுவோம். சன்னியாசின்னு சொன்னா வேட்டி கட்டிட்டு இருக்கார், காஷாய வேட்டி கட்டி கொண்டிருக்கிறார், கையில தண்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார், சன்னியாசின்னு விடுவோம். கண்ணன் இவர்கள் எல்லாரையும் சன்னியாசி தியாகி என்று சொல்லுவதில்லை. அவன் சொல்லிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? சன்னியாசி தான் செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் துறந்து எவன் எம்பெருமான் திருவடிகளே உபாயம்னு பற்றி இருக்கிறானோ அவன் சன்னியாசி. தியாகி கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம், நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டவன். தாழ்ந்த பலத்துக்காக ஒரு கர்மம், பலத்தையும் விட்டவன். இந்த கர்மம் என்னுடைய கர்மம், நான் செய்யும் செயல் என்கிற மமகார புத்தியும் விட்டவன். இந்த மூன்றையும் யார் தியாகம் பண்ணியிருக்கிறானோ, நான் செய்தேன்கிற எண்ணத்தை, பலத்தை, என்னுடைய கர்மம்ங்கிற அபிமானத்தை, இந்த மூன்றையும் யார் துறந்திருக்கிறானோ அவன்தான் தியாகி. சந்நியாசி என்பான் சந்நியஸ்தம்மயா, மற்ற அனைத்தும் என்னால் விடப்பட்டது, பெருமானுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பிக்கப்பட்டது என்று எவன் உறுதியோடு இருக்கிறானோ அவன் சன்னியாசி. அதனால வெறும் வேஷமிட்டு கொண்டதுனால மட்டும், காஷாயம் தரித்ததுனால மட்டும், தண்டத்தை கையில பிடிச்சிருக்கிறதுனால மட்டும் சன்னியாசி ஆயிட முடியாது. ஆகணும் நாள் அப்ப செயல்பாடுகளிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும். ஒருத்த சன்னியாசியா இருக்காருன்னு சொன்னா அன்னைக்கு ராத்திரி வெவ்வேறு இடத்துக்கு மாறிடணும். ஒரே இடத்தில் இருப்பது கூடாது. எந்த கிரகஸ்தனோடையும் தொடர்பு கொள்ளுவது கூடாது. பெண்களோடோ ஆண்களோடோ கூட்டத்தில் இருந்து கொண்டு பேசுவது கூடாது. தனிமையை நாடித்தான் இருக்க வேண்டும். குகைகளில் வசிக்கலாம், குடில்களில் வசிக்கலாம்.
ஆசிரமங்களில் வசிக்கலாம். எந்த மண்ணும் பெண்ணும் பொன்னும் பொருளும் இது எல்லாவற்றிலும் ஆசையை விலக்கிவிட வேண்டும். நாம நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். அதாவது இந்த இடத்துல பெரிய சன்னியாசி இருக்கார், அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கார் கூடாது. அவர் நிறைய ஞானம் சேர்த்து வச்சிருக்கார், நிறைய பக்தி சேர்த்து வைத்திருக்கிறார் கூடும். சன்னியாசி மற்றொருத்தரிடத்தில் பொருள் கேட்பது கூட கூடாது. தானே வருகிறதா? இப்ப நம்ம என்ன நினைச்சு போனோம், சுவாமி இது ஒண்ணுமே இல்லைன்னா அப்ப எவ்வளவு பெரிய கைங்கரியங்கள்லாம் இருக்கு, நாம பார்த்து நிறைய அதெல்லாத்தையும் நடத்த வேண்டாமான்னா, இப்ப அந்த நாள்ல சன்னியாசிகள் இருந்திருக்கா. ராமானுஜர் ஒரு சன்னியாசி தான், எம்பார் ஒரு சன்னியாசி தான், அருளாள பெருமானார் ஒரு சன்னியாசி தான், மணவாள மாமனிகள் ஒரு சன்னியாசி தான். இவர்கள் எல்லாம் தாங்களா ஏதான சம்ஸ்தானங்களை ஏற்படுத்தினாலன்னா, தாங்களா கட்டடங்களை எல்லாம் கட்டினார்களான்னா, ஒண்ணுமே அவர்கள் கட்டினதே கிடையாது. ஏதான ஒரு நல்ல, ஆனா அவ பண்ணாத நல்ல காரியமா? எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணிருக்கா. ஆனா தாங்களா பொருளை தொடுவது கூட இல்லை. அப்ப என்ன பண்ணுவா? தனிகர்கள், பணக்காரர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் இவர்கள் அந்த ஞானிய சேவிக்க வரச்சே, இந்த நல்ல காரியம் பண்ண வேண்டிருக்கு, நீ எடுத்து மேற்பார்வை பார்த்து செய் அப்படின்னு அவர்கள் ஆணையிடுவார்கள். அதை சிறமேற்கொண்டு ராஜாவாகட்டும் பெரிய வியாபாரிகளாகட்டும் அவ உடனே அந்த கைங்கரியத்தை முடிச்சிருவா. அவளே மேற்பார்வை பார்த்துப்பா. இதுக்கு இந்த சன்னியாசி உள்ள குறுக்க நுழையவே வேண்டாமோ இல்லையோ? நுழைஞ்சா என்ன ஆகும்னு பாருங்க. சன்னியாசியே பொருளை பெற்று நான் நல்ல காரியத்தில் ஈடுபடாத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தீய காரியத்துல கண்டிப்பா ஈடுபடக்கூடாது. சன்னியாசி பொருளை சேர்த்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாமானால் பொருளை சேர்ப்பதற்குரிய செயல்களிலேயே அவர் ஈடுபடுவது கூடாது. ஏன்னா மொத்த செயல்களையும் விட்டவன் தான் சன்னியாசி ஆக்கிறான். சுவாமி அப்ப நல்ல காரியம் எப்படி நடக்கும்னா, யார் பொருள் கொடுக்க போறாளோ அவர்களை கொண்டே அந்த காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். நேரே சன்னியாசி அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதே கூடாது. ஈடுபட்டா என்ன ஆகும்னால் அப்ப சன்னியாசமே போயிடும். ஈடுபட்டுட்டா அப்ப லோகத்துல செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவருக்கு இவருக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? வேறுபாடு இல்லாத போயிடும். அப்ப ஈடுபடலைன்னா நல்ல காரியம் நடக்காது. என்ன இத போல ஒரு சன்னியாசி சிறந்த யோகியாய், பகவானு குறித்தே தியானம் பண்ணி கொண்டிருப்பவராய், அனைத்தையும் துறந்தவராய், பொருளக்கூட தொடாதவராய், பரம வைராக்கியம் உள்ளவராக ஒருத்தர் இருக்க இருக்க அவருடைய தியானம்ங்கிறது பெருமான நன்னு வசீகரிக்கும். பெருமான் அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிப்பார். நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வேத எதையும் திரும்பி பார்க்க மாட்டார், நம்ம பத்தியே நினைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன கேட்கிறாரோ அதை நடத்திடணும். நம்மாழ்வார் ஒரு முனிவரை போன்றவர். திருப்புளிய மரத்தின் அடியில், ஆழ்வார் திருநகரியில் புளிய மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? கல்யாண மண்டபம் எங்கேயானு கட்டி வச்சுட்டாரா? கோவில் கட்டி வச்சாரா? குளம் வெட்டி வைத்தாரா? ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் பண்ணாரா? ஒண்ணுமே நம்மாழ்வார் பண்ணதே இல்லை. ஆனா அவர் பாடிய திருவாய்மொழியை வைத்துக் கொண்டுதான் 5110 வருஷத்துக்கு அப்புறம் ஆழ்வார் அவதரிச்சுட்டு புறப்பட்டு போய் 5100 வருஷத்துக்கு மேல ஆறுது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த திருவாய்மொழியே கலங்கரை விளக்கமாய், அதுவே நமக்கு வழிகாட்டி நூலாக வைத்துக் கொண்டு நாம நிறைய கல்யாண மண்டபம் கட்டுறோம், நாம தான தர்மம் பண்றோம், நாம நல்ல காரியம் பண்றோம், நாம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறோம், நாம கோவில்களுக்கு பண்றோம், நாம எத்தனையோ தர்மங்கள் பண்றோம். எப்படி சுவாமி? நம்மாழ்வார் எழுதி வச்சிருந்த பாட்டை கண்டு அவர் ஒண்ணுமே பண்ணலையே, அவர் கையில சல்லிக்காசு இல்லாமல் கண்ணான்னு அழுது கொண்டிருந்தாருன்னா எப்படி இது நடைபெறது சாத்தியமாறுதுன்னு பார்ப்போம். நம்மாழ்வார் எழுந்து போய் பைசா வாங்கி ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்டல, ஒரு இடத்துல ஒரு குளத்தை வெட்டல, ஒரு கோவில் கட்டல. அவர் உட்கார்ந்திருந்த புளிய மரத்தடியை விட்டு நகரவே இல்லை. ஆனா சுவாமி எப்படி பின்ன இத்தனை சாத்தியமாச்சுன்னா பெருமான வசீகரிச்சுட்டார். எப்பவும் அவரை பத்தியே நினைத்திருந்து கொண்டு, அவரையே தியானித்துக் கொண்டு, அவர் திருவடிகளையே நினைத்துக் கொண்டு, அவன் குணங்களிலேயே பொழுது போக்கினால் அப்ப பெருமாளுக்கு என்ன தோணும்? உலகமெல்லாம் எங்கெங்கயோ சுத்தின் இருக்கிறச்சே எனக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவனோ சர்வ வல்லமையும் படைத்தவன், எதை செய்யணும்னாலும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன், அனைத்தையும் அறிகிறான், சர்வஜன், சர்வசக்தன், கருணையை வடிவெடுத்தவன். இத போல ஒரு ஜீவாத்மா கிடைப்பனான்னு யோசித்துக் கொண்டிருக்கிறான். உண்மையில் ஓரொரு சன்னியாசியும் அதை போல ஜீவாத்மாக்கள். அவ செய்ய வேண்டியது என்ன? இடைவிடாமல் பெருமான பத்தி சிந்திக்க. பகவன், உன் சொத்தை நீ காப்பாத்திக்க வேண்டாமா? உன் மக்களுக்கு நீ சோறு போட வேண்டாமா? உன்னுடைய மக்களுக்கு கல்யாண மண்டபம் கட்ட வேண்டாமா? உன்னுடைய மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்க வேண்டாமா என்று விடாமல் இவன் பெருமானிடத்துல சொல்ல சொல்ல நிமிஷ போதில் கண்ணிமைக்கிற நொடியில பெருமாள் அத்தனை முழுட போறார். இத விட்டுட்டு இந்த முயற்சியை நானே எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்கோ, ரெண்டு ஆபத்து. முதல்ல சந்நியாச தர்மத்துக்கு அது விரோதிச்சு சொல்றது, நான் அதை செய்திருக்கவே கூடாது. ரெண்டாவது, ரெண்டும் கட்டானா பண்ணி முடிக்கிறேன், நான் 10 நினைச்சேன்னா 2 தான் நடக்கிறது, அதுக்குள்ள 1000 பாடு,
அதுக்குள்ள எனக்கு எத்தனையோ வியாதி வந்துடுறது, வயசாயிடுறது, என்னென்னமோ ஆயிடுறது. இது இத்தனையுமே தேவையா? இப்போ பெருமான வசீகாரம் பண்ணி அவன் மூலமாக அனைத்தையும் நடத்தி கொள்வதுதான் நலம். நாம 10% முயற்சி எடுக்கணும், மிச்ச 90 பெருமாள் பண்ணிடுவார். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறது 90% நம்ம முயற்சி எடுத்துட்டு 10% அவர் நடத்தினான்னு வாயால மட்டும் சொல்லிக்கணும் என்கிறோம். அப்படி அல்ல, முயற்சியை நிறையத்தான் எடுக்கணும். நம்ம 10% முயற்சிங்கிறதுக்காக நான் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல வரல. கண்டிப்பா நன்னா முயற்சி எடுக்கணும். ஆனால் அந்த முயற்சிங்கிறது நாம எந்த நிலையில இருக்கணுமோ, நம்ம தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை விட்டு கொடுத்துட்டு, தியானத்தை விட்டு கொடுத்து, யோகத்தை விட்டு கொடுத்து, காலக்ஷேபத்தை விட்டு கொடுத்து, புத்தகத்தை விட்டு கொடுத்து, இதை விட்டு கொடுத்துட்டு வேற எதுலயுமே நம்ம புத்தியை செலுத்தவே கூடாது. இப்ப யோசிச்சு பாப்போமே, இப்ப நாம இப்ப இந்த புத்தகத்தை பார்க்கணும், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லணும், உபன்யாசம் பண்ண வேண்டியது எனக்கு வேலை அப்படின்னு எங்க தகப்பனார் எனக்கு விதிச்சிருக்காருன்னு வச்சுங்க. அந்த வேலையை விடாது பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எத்தையானு திரும்பி பாக்குறதுக்கு போனால் எத்தனையோ பேர் வருவா, சுவாமி நீ இதை பண்ணலாமே, சுவாமி அதை பண்ணலாமேன்னா எதுலையான புத்தி போச்சு, இது போயிடும். அவ்வளவுதான். இத்த கட்டியா பிடிச்சிருந்தாலே ஒழிய இது அப்படி நழுவி நழுவி போயிடும். ஒரு நாள் வாய் சொல்லாம இருந்துதா, 10 நாள் சொல்லாம இருந்தோமா, 11 நாள் சொல்லாரச்சே வாய் குழரும். ஒரே விஷயத்த பகவானை பத்தி ஒரு 15 நாள் நினைக்காம இருந்துட்டோமா, 16வது நாள் ஆரம்பிக்கிறச்சே கொஞ்சம் ஏதோ முட்டி வலிக்கிறாப்புல இருக்கும், இடுப்பு வலிக்கிறாப்புல இருக்கும். அதனால எதை நாம கட்டியா பிடிச்சுக்கிறோமோ அதை விட்டு விட்டு நமக்கு தேவையில்லாததை பற்றவே கூடாது. அப்ப சன்னியாசிகள் மற்ற பேரை கொண்டு நல்லத்தை செய்து வைக்க வேண்டும். தாங்களாக அதில் ஈடுபடுவது கூடாது. தாங்களா ஈடுபட்டா என்ன ஆகும்? இப்ப உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம், பல பேர் சொல்லுவா, சாமி நீ சொல்றது எல்லாத்தையும் எழுதி வச்சு விடலாம். என்ன எழுத்துங்கிறது சாதாரண வேலையா? அது ஒரு தனி கலை அல்லவா? நிச்சயமா அடி எனக்கு தெரியாது, ஏதோ கெடுகிறது பேசிட்டு போடுவேனே தவிர அத்தை எழுதுனுட்டா அதுக்குன்னு பல மகாத்மாக்கள் இருக்கா. ஒருத்தர் பல வேலைகளை செய்வதற்கே இயலாது. ஒருத்தரால ஒரு வேலை தான் செய்ய முடியும். நமக்கு சக்தியும் அவ்வளவுதான், அறிவும் அவ்வளவுதான், ஆயுஷும் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் என்னால முடியும்னு இழுத்து போட்டுட்டோம்னால் உள்ளத்துக்கே ஆபத்தா போடும். அப்ப எந்த வேலை நமக்கு முக்கியமா செய்ய வேண்டுமோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மற்ற வேலைக்கு போடுவோம். அதனால சன்னியாசிகளுக்குன்னு தர்மம் மற்றவற்றில் ஈடுபடாமல் இறைவனிடத்தில் மட்டும் ஈடுபடுவது. அப்ப அவ நல்ல காரியம் பண்ணக்கூடாதானா? பண்ண வேணும். பெருமான் மூலமாக செய்வித்துக் கொள்ள வேண்டும். பெருமாளே வந்து கட்டடம் கட்டுவதான்னு சொன்னா மாட்டார். தனிகர்களாரோ அவாதான் பண்ணுவா. ஆனா அந்த தனத்தை நாம வாங்க கூடாது. அந்த சொத்தை நாம் வாங்கி கொள்ளாமல் இன்ன நல்ல காரியம் இன்ன ஊர்ல செய்யணும், நீங்க பார்த்து செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டால் வேலையும் நன்னா நடந்துரும். அவா பார்த்து பண்ணிடுவா. நமக்கு அதில் ஈடுபாடு தேவையில்லை. நம்ம பெருமாளை விடாம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆகையால் தான் சந்நியாசிகள் செயல்களில் ஈடுபட்டால் குற்றமாகிறது. அது அவர்களை உயர்த்துவதில்லை. இதே கிரகஸ்தன் இல்லறத்தில் இருக்கிறவர் சன்னியாசி ஆட்டம் வச்சுட்டு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், அதனால யாரானும் வந்து உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு தானே வந்தால் நீங்கள் பார்த்து என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து கொண்டு போய் நீங்களே ஃபீஸ் கட்டிடுங்கோள். இத்தனை நாள் சன்னியாசிக்கு அதை தர்மம்னு சொன்னோம் இல்லையோ, இப்ப அதே போல இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு அதை சொல்லிக்க முடியுமா? இவர் தான் மெனக்கடணும், இவர் தான் கூட்டின்னு போகணும், இவர் தான் ஃபீஸ் கட்டணும். என் பிள்ளை சரியா படிக்கலையா உடனே நான் உட்காத்தி வச்சு பேசி ஆகணும். என் பொண்ணு சரியா படிக்கலையா நான் தான் உட்காத்தி பேசணும். அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஏதோ ஒத்து போலையா நம்ம தான் உட்காத்தி வச்சு பேசணும். இதுக்கு யாரோத்தர் வந்து பண்ணுவார். அது இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு கூடாது. ஓ என் பிள்ளை சரியா படிக்கல, அவரை பேச சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட அவன் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லியிருக்கான், இது சொல்லவே கூடாது. என்னுடைய பொண்ணு நான் ஜாதகம் பார்க்கணும், நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னுடைய பொறுப்பு. இல்ல அந்த பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட விட்டுருக்கேன், அவர் பார்த்து உங்களுக்கு நல்ல ஜாதகமா கொண்டேன்னு சொல்லியிருக்கார், கூடவே கூடாது. ஒன்னொன்னுத்துக்கு நான் தான் முயற்சி எடுக்கணும், நான் தான் ஓடணும். உதவிக்கு பல பேர் வரலாம், ஆனா பொறுப்பு கண்டிப்பா என்னது தானே. அப்ப கிரகஸ்த தர்மத்தில் இருந்தால் செயல்பட்டே தீர வேண்டும். கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹ. உன்னுடைய விதிக்கப்பட்ட கர்மத்தை விடாமல் செய் அர்ஜுனா. நியதம் கர்ம குரு, கர்மத்தை நியதமாக செய். கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹ. அகர்மானு சொல்லப்படுற ஞான யோகத்தை விட கர்மா என்னும் கர்மயோகம் மிகவும் உயர்ந்தது. ஸ்வதர்ம நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹ. நம்முடைய தர்மத்தை விடாமல் செய்து 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 கர்மண்யேவாதிகாரஸ்தே, உன்னுடைய கர்மத்தை கடமையை செய்வதில்தான் உனக்கு உரிமை. மாபலேஷு கதாச்சன, பலத்தில் ஆசை வைக்காதே. பல பேர் என்ன தப்பா புரிஞ்சு விடுவா, எப்ப பலத்துல கண்ணன் ஆசை வைக்காதே, நீ செய்யறேங்கிற எண்ணத்தை விட்டுடு, பலத்திலையும் ஆசை வைக்காதே, உன்னுடைய கர்மா நினைக்காதே எனக்கு இத்தனையும் சொல்லியிருக்காளோ, பேசாம செய்யறதையே விட்டுருவோம் சுவாமி. செஞ்சாத்தானே இத்தனை பாடுப்ப செய்யணுமா, நான் செய்யலேன்னு நினைச்சுக்கணுமா, பலம் இல்லேன்னு நினைச்சுக்கணுமா,
என்னுடைய செயல் நினைச்சு கூடாதான். சாமி இத்தனை பாட்டை விட நான் செய்யாமலே படுத்தும் தூங்கிப்படுவேன் இல்லையோன்னா அதை கண்ணன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். நாம தான் செய்தாக வேண்டும். ஆனா செய்தவன் நான் மட்டும் அல்லன்னு நினைத்துக் கொள்ள வேண்டும். தாழ்ந்த பலத்தில் ஆசை வைக்க கூடாது, பயன் கருதி செய்யக்கூடாது, ஆத்ம சாட்சா்காரத்துக்காக செய்ய வேண்டும். அதனாலதான் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. பிரம்மச்சாரிக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு, கிரகஸ்தனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு. செய்ய வேண்டியது கிரகஸ்தனுக்கு விதி, விலக வேண்டியது சன்னியாசிக்கு விதி. ரெண்டும் மாறி இருப்பது கூடாது. என்னுடைய மனைவி எல்லாத்தையும் பார்த்துப்பா, நான் மாடு நிம்மதியா இருக்கேன், 1ஆம் தேதி ஆனா சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன், அப்புறம் எனக்கு ஒண்ணும் வேலை இல்ல, இது அவர் சொல்றதும் கூடாது. அதே மனைவியா இருக்கிறவ என்னமோ அவர் ஆபீஸ் போவார் வருவார், அது எல்லாத்தையும் பார்த்துப்பார், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவ சொல்றதும் கூடாது. இதே போல இது இப்ப உலக விஷயத்துல சொல்றேன். இதே போல என்னமோ சம்பாதிச்சோம் வாழ்ந்த சுவாமி, இந்த பக்தி ஆத்மா அதை பத்தி எல்லாம் பேச்சுக்கு கூட எங்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லுறதும் கூடாது. இல்லறத்தில் இருப்பவன் அனைத்து செயல்களிலும் ஈடுபட வேண்டும். அவனுக்கு விதிக்கப்பட்ட நித்திய அனுஷ்டானம், நித்திய ஆராதனை, நித்திய கர்மா அனைத்தையும் செய்யணும். அதே சன்னியாசி அவனுடைய பகவாத் விஷயத்தை தவிர மற்ற அனைத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லே இவர்கள் இருவருமே விளங்கப் போவதே இல்லை என்று தெரிவிக்கிறார். மேலும் பார்ப்போம்.